நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து கோவை ஆர்.எஸ். புரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரு பெண், அவங்க பேரு ஜனனி. அவங்க ஒரு பறை இசை கலைஞர். அது மட்டும் இல்லாம அவங்க வக்கீலுக்கு படிக்கிறாங்க. அவங்க ஆர்.எஸ். புரத்துல இருக்கிற பூ மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க. தன்னுடைய தோழரோடவும், இன்னொரு நண்பரோடவும் ஏதோ ஒரு ஆர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஏதோ அட்டெண்ட் பண்ணிட்டு வர வழியில பூ மார்க்கெட்டுக்குள்ள போயி, பூ நெறைய விக்குது. நவராத்திரி சீசன் வேற இல்லையா? சோ பூ மார்க்கெட்டுக்குள்ள போலாம். ஏதாவது பூ வாங்கலாம் அப்படின்ட்டு பூ மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இவங்க நுழைய முற்படும் பொழுதே, இவரை தடுத்து நிறுத்திய சில ஆண்கள், "நீங்க என்ன இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் டிரெஸ் போட்டிருக்கீங்க? ஆபாசமா உடை அணிந்திருக்கிறீர்கள். இந்த மாரி டிரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க பூ மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது" அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க. அவங்க கூட இருந்த அந்த நண்பர் ஒட்டுமொத்த வாக்குவாதத்தையும் அவரு படம் எடுத்திருக்கிறாரு. வீடியோ எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா, இப்பல்லாம் இருக்கக்கூடிய பல காலேஜ் பெண்கள் போடுற மாரி ஒரு ஸ்லீவ்லெஸ் சல்வார் கமீஸ் போட்டிருக்கிறாங்க. அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க 2 கை தெரியுது. அவ்வளவுதான். இதை விமர்சிக்கும் வகையில் அங்க இருக்கக்கூடிய நபர் கேமரா படம் பிடிக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்தும், நீங்க இந்த மாதிரி ஆபாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி 2, 3 சம்பவங்கள் இங்க நடந்திருக்கு. அப்புறம் அந்த மாதிரி தான் நடக்கும். வம்புக்கு இழுப்பாங்க, பிரச்சனைகள் பண்ணுவாங்க. அப்புறம் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த பெண் பதிலுக்கு கேக்குறாங்க, ஆடை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம். இந்த ஆடை போட்டு இருக்கவங்க தான் பூ மார்க்கெட்டுக்கு வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருந்தா காமிங்க. இல்ல அப்படி நீங்க ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா, அத தயவு செஞ்சு இங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்க. நான் ஒரு வக்கீல் தான். எங்க அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு காமிங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்றாங்க. அதற்கு இன்னொரு ஆண் பதில் சொல்றாரு. ஏற்கனவே இந்த மாதிரி 2, 3 பேர் வந்த பிரச்சனையாயி தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். அப்படிங்கிற மாரி அந்த பெண்ணை மிரட்டக்கூடிய ஒரு தொனியில் பேசுறாரு. அதற்குள்ள அங்க வரக்கூடிய ஒரு வயசானவர் சொல்றாரு, "இது பப்ளிக் மார்க்கெட். இங்க வரக்கூடியவங்க எல்லாம் டீசென்ட்டா வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்." அப்படின்னு மாரல் போலீசிங் பண்ற மாரி பேசுறாரு. இந்த வாக்குவாதம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதுக்கு அப்புறம், அந்த பெண் தரப்புல இருந்தும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விளக்கம் குடுத்திருக்கிறாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய பூ மார்க்கெட் வியாபாரிகள், இந்த விஷயம் பெருசாயிடுச்சு, சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதற்கு நேரா அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. இன்ஃபாக்ட் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்கள தாக்கி மிரட்டுற அளவுக்கு, "நீ எங்க வேணா வீடியோ எடு, எங்க போய் வேணா கம்ப்ளைண்ட் குடு. எங்களுக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல." அப்படின்னு தைரியமா பேசின நபர்கள், விஷயம் பெருசாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அடுத்தது மீடியா போய் கேள்வி கேட்கும்போது, அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசானவர், இவங்களுக்கெல்லாம் ஹெட்ன்னு நெனைக்கிறேன் அந்த ஆளு. அவர் சொல்றாரு, "அவங்களுடைய ஆடை சுதந்திரத்துலலாம் நாங்க தலையிடவே இல்ல." அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு, அடுத்தது ஒரு விஷயத்த சொல்றாரு. "நவராத்திரி டைமு. இங்க தான் எங்களுக்கு வியாபாரம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஜட்ஜ் பொண்டாட்டி வருவாங்க, டாக்டர் சம்சாரம் வருவாங்க. அவங்கலாம் பூ வாங்க வர இடத்துல, இது போன்ற ஆடையெல்லாம் அணிஞ்சுகிட்டு வந்தான்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகும். நாளைக்கு எங்க வியாபாரம் பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க சொன்னாங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இந்த என்டையர் இன்சிடென்ட் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெண்ணுடைய ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க என்ன ஆடை அணிஞ்சுகிட்டு வராங்க அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும். அது ஆபாசமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனா அந்த பர்சனல் ஒப்பீனியன நீங்க அவங்க மேல திணிக்க முடியாது. ஒரு பொது இடத்துல, ஒரு மார்க்கெட்ல இந்த உடைய அணிஞ்சுகிட்டு வந்தாதான் உங்களுக்கு நாங்க உள்ள அனுமதி குடுப்போம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்துல தலையிடுற விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க. இங்க ஜட்ஜ் பொண்டாட்டி, டாக்டர் சம்சாரம் எல்லாம் பூ வாங்க வருவாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை அந்த பெண் அணிந்திருந்த ஆடை மட்டும் இல்ல. அந்த பெண் யார்? எந்த பின்னணியைச் சேர்ந்தவர்? எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்? அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வசதியான வீட்டு பெண்கள் இந்த மாதிரி ஆடை அணிஞ்சுகிட்டு மார்க்கெட்டுக்கு எல்லாம் வரதே இல்லையா? ஒரு ஸ்லீவ்லெஸ் சல்வார் கமீஸ் போட்டா உங்களுக்கு அவ்ளோ பிரச்சனையா? சரி, நீங்க சொல்லக்கூடிய இதே ஜட்ஜ் சம்சாரமோ, டாக்டர் சம்சாரமோ இதே மாரி ஆடை அணிந்து கொண்டு உங்க மார்க்கெட்ல பூ வாங்க வந்திருந்தா, அப்ப என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படிதான் பேசி வெளிய அனுப்பியிருப்பீங்களா? இல்ல பல்ல இளிச்சுக்கிட்டு பூ வியாபாரம் பண்ணியிருப்பீங்களா? அப்ப இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு பெண்ணுடைய ஆடைய வச்சு அவளுடைய கேரக்டர ஜட்ஜ் பண்றது. இந்த மாரி அரைகுறை ஆடை அணியிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாரல்ஸ், எத்திக்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப கீழ்த்தரமான, பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணம். 2வது, எந்த சமூக பின்னணியில இருந்து வராங்களோ, அத வச்சு அந்த பெண்ண ஜட்ஜ் பண்றது.
இப்ப இதே ஒரு உடைய ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்ணோ, இல்ல சமூக ரீதியாக உயர்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, இல்ல பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய பெண்ணோ, இல்ல ஒரு பிரபலம்னே வச்சுக்கங்களேன். ஒரு நயன்தாராவோ, த்ரிஷாவோ இதே ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அந்த பூ மார்க்கெட்டுக்கு வந்திருந்தா, இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க? பல்ல இளிச்சுட்டு பூ வித்திருக்க மாட்டானுங்களா? அப்போ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண், அந்த பெண்ணோட உருவம் கொஞ்சம் பருமனா இருந்தா, அந்த பெண்ணுடைய நிறம் கொஞ்சம் கம்மியா இருந்தா, அந்த பெண் போட்டிருக்கிற ஆடை உங்க கண்ண உறுத்துது. எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க பாத்தீங்களா ஒழுக்கத்த? இதத்தான் டிப்பிக்கல் சங்கி ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஒரு விஷயம் சொல்றான். இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்புறம் அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. தனக்கு கம்ஃபர்டபுளான ஆடை அணியறது அந்த பெண்ணுடைய சுதந்திரம். பாக்குற உங்க கண்ல கோளாற வச்சுக்கிட்டு பெண்களை குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி பார்த்தா 4 வயசு, 5 வயசு குழந்தை எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகுது. 80 வயசு, 70 வயசு கிழவிகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் என்ன இந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சுகிட்டு இருந்தாங்க? இல்ல அந்த குழந்தைங்களுக்கு பாலியல் உறவு, பாலியல் வன்புணர்வுன்னா என்னன்னு அது தெரியுமா? அப்போ காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற கதையா? உங்க கண்ணுல, உங்க மனசுல, உங்க நெனப்புல கோளாற வச்சுக்கிட்டு, எதிரில் நிற்கக்கூடிய பெண்ணை அசிங்கப்படுத்துறது, அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். இதத்தான் டிப்பிக்கல் சங்கி ஆட்டிட்யூட்னு சொல்றோம். எங்கேயாவது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுன்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஆணை எவனுமே கேள்வி கேட்க மாட்டான். நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட? நீ எதுக்கு 6 மணிக்கு மேல வெளியில போன? நீ எதுக்கு உன் ஆண் நண்பரோட தனியா நின்னு பேசிட்டு இருந்த? 6 மணிக்கு மேல வீட்ல அடங்கி ஒடங்கி இருக்க வேண்டியது தானே? உன்ன யாரு வெளியில போ சொன்னது? இதத்தான் டிப்பிக்கல் ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு சொல்றோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வக்ரத்த அட்ரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல. அப்ப அந்த வக்ரத்த மூடி மறைக்கிறதுக்கு எதிர்ல நிற்கக்கூடிய பெண்கள அசிங்கப்படுத்துறது. அதை எதிர்த்து தைரியமா ஒரு பெண்ணு கேள்வி கேட்டுட்டா, எப்படி பயந்து பம்மி பின்வாங்குறாங்க, அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். அந்த வீடியோலயே தெளிவா தெரியுது. முதல்ல அந்த பெண்ணு கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது, அவ்ளோ அசால்ட்டா, அவ்ளோ திமிரா, அவ்ளோ தெனாவட்டா பேசுறவங்க, இது மீடியால வந்துருச்சு. ஒரு பெரிய எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துது. இது நம்ம வருமானத்த பாதிச்சிரும் அப்படிங்கிற பயம் வரும்பொழுது, கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால போய் மறைஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. நவராத்திரி நடக்குது. டாக்டர் சம்சாரம் வருவாங்க, ஜட்ஜ் சம்சாரம் வருவாங்க. ஏன் டாக்டர் சம்சாரத்துக்கும், ஜட்ஜ் சம்சாரத்துக்கும் மட்டும் தான் பூ விக்கிறீங்களா? மத்த பெண்கள்லாம் பூவே யூஸ் பண்ண மாட்டாங்களா? இது என்ன ஒரு கேவலமான மனப்போக்கு? தயவு செஞ்சு இந்த வியாபாரிகள் பேசுனாங்க தெரியுமா? அந்த வீடியோல வைரல் ஆயிருக்குல்ல. அந்த வியாபாரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள நாக்க புடுங்கிற மாரி 4 கேள்வி கேளுங்க. இப்படிதான் ஊர்ல இருக்கிற பெண்களை எல்லாம் அசிங்கமா பேசுவீங்களா? அவமரியாதையா பேசுவீங்களா? மதிக்க மாட்டீங்களா? யார் வீட்டு பெண்ணா இருந்தா என்ன? நம்ம வீட்டு பெண் மாரி அவங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டீங்கனான்னு, அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் அவங்கள கேள்வி கேட்கணும். அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவங்கள அசிங்கப்படுத்துறோம். அந்த பெண் போட்டிருந்த உடையில என்ன ஆபாசத்த கண்டீங்க? எதற்காக இப்படி செஞ்சீங்க? அப்படின்னு அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் கேள்வி கேட்கணும். மாறாக மௌனமாக இதெல்லாம் ஆமோதிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, மேலும் மேலும் நம்மள போட்டு ஒடுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா பெண்களுக்கும் சொல்றது ஒரே விஷயம் தான். உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, உங்களுடைய சுயமரியாதைக்கு எங்கே, எப்போ, யாரால இழுக்கு வந்தாலும், ரௌத்திரம் பழகு. கேள்வி கேள். ஜனனிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அவங்க பின்வாங்கவே இல்லையே! தைரியமா கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க என்ன ரூல்ஸ் இருக்கு? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருந்தா எழுதி போடுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்க, நாளைக்கு கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி தான் சங்கி கூட்டம் நெறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. கோவிலுக்கு வரக்கூடிய இந்த சங்கிகள், கடவுள பார்த்தோமா, கடவுள கும்பிட்டோமா, நம்ம பிரார்த்தனை பண்ணோமா, வெளியில போனோமான்னு இல்லாம, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன ஆடை அணிஞ்சுகிட்டு வராங்க அப்படிங்கிறத வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணுது. பாருங்க, கோவிலுக்கு வந்திருக்காங்க. கால் தெரியிற மாரி டைட்டா லெக்கிங்ஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? நீ சாமி கும்பிட தானே வந்த. அப்போ உன் கவனத்த அந்த கடவுள் மேல நிறுத்துறது தானே உன்னுடைய வேலை.
அதை விட்டுட்டு எந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா, அவ முந்தான விலகி இருக்கா, அவ கால் தெரியுதா, கை தெரியுதான்னு பாக்குற ஓ மனசுலயும் ஓ மூளையில இந்த வக்கரம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாதி அர்ச்சகர்கள் உடம்பு தெரியற மாதிரிதான் வெறும் வேஷ்டியோட தான் பூஜை பண்றாங்க. என்னைக்காவது பெண்கள் அதை விமர்சனம் பண்ணிருக்காங்களா? வயல்வெளியில வேலை செய்யக்கூடிய பெண்கள் புடவையை நல்லா தூக்கி சொருகிக்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. கால் திரையிற மாதிரி தான் வேலை செய்யறாங்க. நாளைக்கு அதை விமர்சனம் பண்ணுவீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள், டாக்டர்கள் நோயாளிக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை உடம்புல எந்த பாகத்துல இருந்தாலும் அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதை தொட்டு எக்ஸாமின் பண்றாங்க. நாளைக்கு அதையும் கேள்வி கேட்பீங்களா? இது என்ன வக்ரம் இது? 21ஆம் நூற்றாண்டுல 2025ல ஒரு பூ வாங்குறதுக்கு கூட ஒரு டிரெஸ் கோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட கேவலம் அவலம் எதுவுமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நபர்களை உடனுக்குடன் இந்த சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணணும். இல்லைன்னா நாளைக்கு இந்த மாதிரி பேசி 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 இன்னும் ஒரு 50 வருஷம் பின்னால இழுத்துட்டு போயிருவாங்க. பெண்களை தைரியமா வெளியில வாங்க, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க, இந்த சமூகத்துல நல்லா படிங்க, ஒரு பொருளாதார வலிமையை ஏற்படுத்திக்கங்க, உங்க சொந்த கால்ல நில்லுங்க, உங்க செல்ஃப் எஸ்டீம உயர்த்துக்கங்க அப்படின்னு நாளுக்கு நாள் நாம பேசிக்கிட்டு இருந்தா, நாம கஷ்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்களை முன்னேற்றி ஒரு 10 அடி கூட்டிட்டு போனா 8 அடி பின்னோக்கி இழுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி. இதுல சில கழுசடைகள் இந்த வீடியோக்கு கீழே வந்து பெருசா லா பாயிண்ட் பேசுறாங்க. சமூகத்துல ஒரு மரியாதையை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாமா? ஒரு மாண்பை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாமா? எந்தெந்த இடத்துக்கு பெண்கள் போறாங்க அங்கங்க ஒரு ஆடை அணிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாமா? இப்படியா ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வெளியில வருது? உங்க வீட்டு பெண்கள் வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற எல்லார் வீட்டுல இருக்கக்கூடிய இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போற பெண்கள் எல்லாம் தப்பான பெண்கள் அப்படின்னு நாம பிராண்ட் பண்ணிட்டோமா? முதல்ல யார் ஏற்படுத்தினது இந்த மாதிரி ரூல்ஸ்? பூ மார்க்கெட்டுக்கு போனா புடவையில தான் போனோம், சினிமாவுக்கு போனா சல்வார்ல போனோம் அப்படின்னு யார் ஏற்படுத்தினது ரூல்ஸ்? அவங்க அவங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ, அவங்க அவங்க எதுல கான்பிடென்டா ஃபீல் பண்றாங்களோ அந்த உடையை அவர்கள் அணிவார்கள். உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா வாய மூடிக்கும் வேலையை பாரு. அதை விட்டுட்டு இந்த மாரல் போலீசிங் பண்ற வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்க. சங்கிகளை நுழைய விட்டா சமூகம் எவ்வளவு நாசமா போயிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். பல பேர் இதுல கமெண்ட்ஸ் போடுறாங்க. கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி தான் நடக்குது. இதே நார்த் இந்தியன் பொம்பளைங்க நிறைய பேரு இதை விட மோசமா உடை அணிஞ்சுக்கிட்டு வந்தாலும் சிரிச்சு சிரிச்சு அவங்களோட வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனா அதே நம்ம ஊர் பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தா கருப்பு கரிசின்னு அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. இந்த ஆட்டிடியூட முதல்ல மாத்திக்கங்க. இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு என்ன தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரத்தை ஒரு இம்மி அளவு கூட பேசாம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கு பெண்களுக்கு. அதை எவனாவது கேள்வி கேட்டா பயந்துகிட்டு ஓடாம திரும்ப ஜனனி மாதிரி தைரியமா கேள்வி கேளுங்க, பதிவு போடுங்க. இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாதான் திருந்துவானுங்க.